அப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம் யூஸ்வலாக நடக்கிறது ஆஃப்டர் மேரேஜ். அதாவது பொண்ணுங்க வந்து இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வேலைக்கெல்லாம் போகிறாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன் பின்னுன்னு சம்பாதிச்சிருப்பாங்க. பசங்களும் அதே மாதிரி தான், யாரும் இப்போ எல்லாருமே சமமாக தான் இருக்கிறாங்க, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சம்பாதிச்சதை என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாம் வந்து அம்மா அப்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு கணக்கும் இருக்காது, வழக்கம் இருக்காது. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அந்த இடம் வாங்கினோம், நிலம் வாங்கினோம், புலன் வாங்கினோம், கடலை வாங்கினோம், மலையை வாங்கினோம். அதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்புறம் அதுக்கு ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மணி பிரச்சனை ஏதாவது வந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த என்ன ராஜமாதாக்கள் அவங்க, அதாவது மாமனார்கள் எல்லாரும் கேட்பாங்க, இவன் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சு வச்செல்லாம் என்ன பண்ணா? நீ யார் அதை கேட்குறதுக்கு? என்னோட கொஸ்டின். நான் சாப்பிட்டு தீப்பேன், இல்லை யாருக்காவது கொடுத்து தீப்பேன், இல்லைன்னா நான் எதாவது பண்ணிப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்றதை கொஸ்டின் பண்ணுறது. ஒரு வேளை ஹஸ்பண்ட் வந்து கேட்கலாம், அது கூட கேட்குறதுக்கு உரிமை இல்லை. பட் ஈவன் ஒரு ஃப்ரெண்ட்லி வேலை கேட்டால் கூட நம்ம சொல்லிக்கலாம், நீங்கள் யார் கேட்குறதுக்கு? நோட் திஸ் பாயிண்ட்டா? ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எனக்கு இல்லை, நான் ஜென்ரலாக பொதுவாக சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், என் காசை சொத்தை தீர்த்து அழிச்சேனா, இல்லை நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேனா, எங்கள் அம்மா கொடுத்தேனா, இல்லை யாருக்காவது கொடுத்தேனா? அது என்னோட இஷ்டம். அது கேட்குற ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து நீங்கள் கேட்குறதுக்கு உரிமையே இல்லை. ஏன்னா அது என்னோட இஷ்டம். எங்கள் என் ஃபேமிலின்றது டிஃப்ரெண்ட்டு. நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க மேபி எனக்கு இஷ்டம் இருந்தால் உங்களுக்கு தரலாம், இல்லைன்னு இஷ்டம் இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாம். அது என்னோட இஷ்டம். யாருமே அதில் தலையிட முடியாது. ஓகே. இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கொடூரமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.